शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்தோத்திரத்தின் பேர் கல்யாணம் விருஷ்டிஸ்தவஹா. கல்யாண விருஷ்டிஸ்தவஹா. இது ஏன் ஸ்தவான்னு சொல்லக்கூடாது, ஸ்தவாவோட நிறுத்தக்கூடாது, ஸ்தவஹான்னு ஏன் சொல்லணும்? இந்த கல்யாண விருஷ்டிஸ்தவஹா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தோடைய பேர் எப்படி வந்தது, இதுக்கு என்ன அர்த்தம், இது எழுதினவர் யார், இந்த ஸ்லோகம் எப்ப படிக்கணும், இது படிக்கிறதுனால என்னென்ன பலங்கள் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது பலஸ்ருதி என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எந்த ஸ்லோகமா இருந்தாலும் எந்த ஸ்தோத்திரமா இருந்தாலும் அது என்ன சஹஸ்ரநாமமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரியாம ஒரு ஸ்லோகத்தை நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா அந்த பப்ளிஷரை பார்ப்போம், அதோடைய எடிஷன் டேட் எல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது நம்மளுக்கு தேவையான அந்த ஆத்தர், பப்ளிஷர், அந்த எடிட்டர், இந்த டேட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கத்துக்கிற ஸ்லோகத்துக்கு நம்ம ஏன் அதெல்லாம் பார்க்க கூடாது? கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் அந்த ஸ்லோகத்துக்கும் மரியாதை, அந்த ஒரு ஸ்தோத்திரத்தை, அந்த ஒரு கிரந்தத்தை, அந்த ஒரு அஷ்டகத்தை, இல்ல எந்த ஒரு படிக்கிறோமோ, சாஸ்திரநாமமோ ஸ்லோகமோ அஷ்டோத்தரமோ எது படிச்சாலும் அதோடைய அந்த குருவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா குரு மரியாதை பண்ணாதான் நம்மளுக்கு ஸ்லோகங்களா இருக்கட்டும், மந்திரங்களா இருக்கட்டும், சஹஸ்ரநாமங்களா இருக்கட்டும், நம்ம புத்திக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். இல்ல அப்படின்னா குரு வந்தனம் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது நம்ம மனசுக்கு வரைக்கும் எட்டவே எட்டாது. அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா வெறும் நம்ம வாயோட நின்று போயிடும், அவ்வளவுதான். அதை நம்ம மனசுக்கு போய் டச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா குருவந்தனத்தை நம்ம செலுத்திதான் ஆகணும். அப்படி குருவந்தனத்தை நம்ம செலுத்திக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை பத்தி நம்மளுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்லோகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சாதான் அந்த குருவந்தனை நம்மளால செலுத்த முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஸ்தோத்திரத்தின் பெயர் ஸ்ரீ கல்யாண விருஷ்டிஸ்தவஹா. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்தோத்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா. ஸ்தவா பக்கத்துல விசர்கா இருக்கும், அதனால இதை நம்ம ஸ்தவஹா அப்படின்னு சொல்லணும். ஸ்தவா அப்படின்ட்டு நிறுத்திடக்கூடாது. விசர்கா கூட ஒரு லெட்டர் இருக்கு, அங்க வேல்யூ இருக்கு. ஜீரோ ஒரு நம்பருக்கு முன்னாடி போட்டா வேல்யூ இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நம்பருக்கு அடுத்தது ஜீரோ போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ கண்டிப்பா அந்த ஜீரோக்கும் இருக்கு. அந்த மாதிரி விசர்கா இருக்கிற இடத்துல கண்டிப்பா நம்ம அந்த லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியே ஆகணும். அந்த விசர்காவை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பதத்துல ஏதோ ஒரு லோபம் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது நம்ம படிக்கக்கூடிய அந்த பதத்துல ஒரு பிழை வந்திருக்கு. அந்த பிழை இல்லாம நம்ம உச்சாரணம் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்லோகங்கள் கத்துக்கிறது இல்லையா? எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கும், எத்தனையோ புக்ஸ் இருக்கும், அதை பார்த்து படிச்சாலே போருமே. ஏன் ஒரு குரு முகாந்தரமா நம்ம இது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவ நம்மளுக்கு சில விஷயங்கள் சொல்லி தருவோம். அந்த விஷயங்கள் சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குரு முகாந்தரமா போறதே. சரிங்களா? உச்சாரணை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனத்துல எல்லாருமே வச்சுக்கோங்க. ஒரு விசர்கா கூட ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா அந்த அக்ஷரத்துக்கும் அங்க மதிப்பு இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி இந்த கல்யாண விருஷ்டிஸ்தவஹா, அந்த ஹாக்கும் இங்க மதிப்பு இருக்கு. நெக்ஸ்ட், கல்யாணம் அப்படின்னா என்ன? நார்மலா நம்ம எல்லாருக்கும் பண்ற பரிணயமா அப்படின்னா அதுவும் ஒரு அர்த்தம். கல்யாணம் அப்படின்னா மங்களகரம், சுபப்பிரதம், சுகம் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். விருஷ்டி அப்படின்னா மழை. எந்த மாதிரி ஒரு மழை அப்படின்னா அமிர்தத்துக்கு ஈக்குவலான ஒரு மழை, இல்ல அமிர்த மழை. ஸ்தவஹ அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படின்னு, கல்யாண விருஷ்டி ஸ்தவஹ அப்படின்னா
அமிர்தமான மழை. அந்த மழை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மழையில நம்ம நனைஞ்சு 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 தொப்பக்கட்டையா நனைஞ்சா கூட இன்னும் அந்த மழை நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி வேணும் அப்படின்ற இருக்கிறது கோரிக்கை. அந்த கோரிக்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், சுகத்தை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை தரக்கூடியது, சுபப்பிரதமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மழையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா. அப்படி மங்களத்தை நம்மளுக்கு யார் கொடுப்பாள் அப்படின்னா ஸ்ரீ. சரிங்களா? அந்த ஸ்ரீ அப்படின்றதே அப்படின்னா மங்களகரம். ஸ்ரீ மாதா அப்படின்ட்டு லலிதா சாஸ்திர நாமத்துல முதல் நாமத்தை ஆரம்பிக்கும். எல்லா இந்த இருக்கக்கூடிய எல்லா உலகத்திலும் இந்த டோட்டல் விஸ்வத்துக்கும் அம்பாளுதான் மாதா, அவள்தான் தாய். இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு அம்மா அப்பா யாரோ அது இந்த ஜென்மம் வரைக்கும் தான். ஆனா போன ஜென்மத்துல நம்மளுக்கு என்ன ஜென்மம் கிடைச்சது, அதுல யாரு நம்மளுக்கு அம்மா அப்பா, அடுத்த ஜென்மம் இருக்கா, அந்த ஜென்மத்துல நம்மளுக்கு யாரு அம்மா அப்பா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்குமே நம்ம எல்லாருக்கும் அம்மாவா இருக்கக்கூடியவள் அந்த புவனேஸ்வரி தான், அந்த லலிதா திரிபுர சுந்தரி தான், அந்த ஒரு காமாட்சி தான். இதெல்லாம் அம்பாளுடைய அம்சங்களா இருந்தா கூட நம்மளுக்கு தேவையானது டோட்டல் பரதேவதை யாரு அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி தான். அப்படிப்பட்ட புவனேஸ்வரி நம்மளுக்கு என்ன பண்றா அப்படின்னா மங்களகரமான அமிர்த மழையை நம்மளுக்கு பொழியிறாளா. அப்படிப்பட்ட மங்களத்தை தரக்கூடிய அந்த அம்பாளை ஸ்துதிக்கிற ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா. சில பேருக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா யார்கிட்ட போய் படிக்கணும்னு தெரியாது. நிறைய கத்துக்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா யார் சொல்லி தருவா அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரிதான் பீஜாட்சரி மந்திரங்கள். அந்த மாதிரிதான் பீஜாட்சரி மந்திரங்கள். ஏன் அப்படின்னா பீஜாட்சரி மந்திரம் குரு கிட்ட இருந்து மந்திரோபதேசம் எடுக்காம படிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப எந்த குருவை நம்ம போய் தேடுறது? பீஜாட்சரி மந்திரம் உபாசனை பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த குரு கிட்ட போகிறது? நம்மளுக்கு எல்லாம் யாரு குரு அப்படின்னா அல்டிமேட்டா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குரு, இந்த ஜகத்துக்கே குருவான ஜெகத்குரு பகவத் பாத ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் அவர் தான். ஆதிசங்கராச்சாரியர் பத்தி தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட ஆதிசங்கராச்சாரியர் எப்படி இருப்பாரு அப்படின்னா அந்த ஒரு கலரை சொல்லி தலையில இந்த மாதிரி ஒரு முக்காடு போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த மாதிரி கையில ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரபலமானவர் நம்ம பகவத் பாத ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர். 32 வயசுதான் வாழ்ந்திருக்காரு. ஆனா அவர் நம்மளுக்கு கொடுத்த ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை 150க்கு மேல இருக்கு. 150 ஸ்லோகங்களுக்கு மேல அவர் நம்மளுக்கு ஸ்லோகங்களா, சஹஸ்ரநாமங்களா, அப்புறம் பாஷ்ய ரூபமா, உபன்யாச ரூபமா, அஷ்டகமு ரூபமா, ஸ்தவங்களா, புஜங்க ஸ்தோத்திரமா, பஞ்சரத்னமா, எது நீங்க தேடினாலும் அதுல ஆதிசங்கராச்சாரியருடைய கிருதா இருந்துட்டே இருக்கும். அவருடைய கிருதம் இல்லாம எந்த ஒரு ஸ்லோகமும் முடிவடையாது, எந்த ஒரு ஸ்தோத்திரமும் முடிவடையாது. நம்ம கார்த்தால ஏந்த பிராத்தஸ்மரண ஸ்லோகத்திலேந்து நம்ம நைட்டு பெட்டுக்கு போய் படுத்துக்கிற வரைக்கும் அது எல்லா ஸ்லோகங்களும் மோஸ்ட் நம்மளுக்கு ஆதிசங்கராச்சாரியர் விரச்சிதம் பண்ண ஸ்லோகங்கள் தான் இருக்கும். மானச பூஜான்னு செப்பரேட்டாவே கொடுத்திருக்காரு. பிரகரண கிரந்தங்கள் கொடுத்திருக்காரு. விவேக சூடாமணி மாதிரி ஒரு கிரந்தம் யார் கொடுப்பா நம்மளுக்கு? அப்படிப்பட்ட அமூல்யமான ஒரு வஜ்ரம்னு சொல்லலாம். அது அப்படிப்பட்ட வஜ்ரம் அந்த விவேக சூடாமணி. அதே மாதிரி 2 தராசுல ஈக்குவலா வச்சு பார்க்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள். அது சதகம்னு சொல்ல முடியாது, சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி அப்படின்ட்டு தராசுல எப்படி வச்சு பார்த்தாலும் ஈக்குவலான ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள் சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி. அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ரொம்ப அழகான எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். தினநித்தியமும் நம்ம படிக்கக்கூடிய ஸ்தோத்திரம். சில பேர் அது மனப்பாடம் பண்ணி சமையல் பண்ணுறச்சியோ, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறச்சியோ, இல்லை சுவாமியோடைய காரியங்கள், சுவாமி இடத்த க்ளீன் பண்ணி பூ வச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணுற அந்த நேரத்துக்குள்ளேயே படிக்கக்கூடிய ஸ்தோத்திரமாக கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்குது. அந்த லக்ஷ்மியை நம்ம எப்படி அனுகிரகம் பண்ணிக்கணும் அப்படின்றது அந்த கனகதாரா
கனகதாரா ஸ்தோத்திரத்துல அந்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப அருமையா கொடுத்திருக்கார். அது சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருந்தா கூட எல்லாருடைய வாயிலையும் ஈஸியா பட்டனம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருக்காரு. அதோடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த ஸ்லோகம் நம்ம பட்டனம் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ ஈஸி மெத்தட்ஸ்ல ஒரு பகவான் நம்ம எப்படி அனுகிரகம் பண்ணிக்கிறது அப்படின்னு கொடுக்கறது ஒரு குருவால மட்டும்தான் முடியும். அந்த வழி காமிக்கிறது அந்த குருவால மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல நம்ம ஜெகத்குரு ரொம்ப அழகான சிம்பிளிஃபிகேஷன்ஸோட நம்மளுக்கு நிறைய ஸ்லோகங்களை வாரி வாரி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதை நம்ம டெய்லி படிச்சாலே போறோம். அவரோட ஸ்லோகங்கள்ல எல்லா தேவதையோடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஆதிசங்கராச்சாரியர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்லை, பட் அதாவது தெரிஞ்சுக்கலைன்னா பரவாயில்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்ன்றதுனால அதை நான் மறுபடியும் சொல்லல, அந்த அர்த்தத்துல சொல்றேன். ஆனா அவருடைய பொய்டிக் பேராமீட்டர்ஸ் பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அதாவது அவரு நம்மளுக்கு பண்ணி இருக்கக்கூடிய ரச்சனைகள் பத்தி, அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டாகணும். அது நம்ம அவருக்கு பண்ண வேண்டிய ஒரு மரியாதை. ஏன்னா இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகாவை நம்மளுக்கு கொடுத்தவர் ஜெகத்குரு பகவத் பாத ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் அவர் தான். அவருடைய ஒரு ஸ்லோகத்திலையும் ஒரு வைசிஷ்டியம் இருக்கும், விலட்சணம் இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் அப்படின்றது கண்டிப்பா காமிப்பார். எத்தனை ஸ்லோகங்கள் பட்டியலிடுறது அவரோட இதுல. அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் ஒரு மாதிரியா இருக்குன்னா கங்கா ஸ்தோத்திரம் வேற மாதிரியா இருக்கும். அதை முடிச்சாச்சுன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம் வேற மாதிரியா இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னா பஞ்சரத்ன ஸ்லோகங்களுக்கு போனா அதோடைய ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். புஜங்க ஸ்தோத்திரத்துக்கு போனா அதோட ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இங்க வந்தா சௌந்தர்ய லஹரிக்கு வந்துட்டோம் அப்படின்னா மந்திர தந்திர பீஜாட்சரி மந்திரங்களை 100 ஸ்லோகமா நம்மளுக்கு அப்படியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. சிவானந்த லஹரி போனா பக்தி பக்தன் பகவந்தன் இந்த 3 தான் இருக்கும் 100 ஸ்லோகங்கள்ல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பக்தி 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 அப்படின்ட்டு மைசிலக்க வச்சிருவார் அந்த ஒரு 100 ஸ்லோகங்கள்ல. அதை படிச்ச நம்ம டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் ஆயிருக்கு. அந்த 100 ஸ்லோகங்கள் எப்படி விலை கட்டுறது, அந்த 100 ஸ்லோகங்களுக்கு அந்த பக்திக்கு எப்படி விலை கட்டுறதுன்னே தெரியாது. டெய்லி நித்தியமும் நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் அந்த சிவானந்த லஹரியில இருக்கு. எப்படி பக்தி பண்ணணும், எப்படி பகவந்தனை நம்ம அனுகிரகம் பண்ணிக்கணும், அந்த பகவந்தன் நம்ம கண்ணு முன்னாடி நின்னா அவங்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், நம்மளை எப்படி சமர்ப்பணம் பண்ணணும், அவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த சிவானந்த லஹரியில கொடுத்திருக்காரு. சிவானந்த லஹரியில ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு புராண இதிகாச கதைகள் உண்டு, ஒரு பக்தனுடைய கதை உண்டு, நிறைய கதைகள் கேட்டோம் அதுல. அந்த மாதிரி அது ஒரு ஸ்டைல் வந்துடுது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சிவபஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அருமையான ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்காரு. நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் 27 ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. ஆனா அதுல 108 தடவை சிவபஞ்சாட்சரி மந்திரத்தை நம்ம ஜபிப்போம். நமசிவாய ஒரு லைன் முடிவிலையும் அந்த நமசிவாய நமசிவாய அப்படின்னு கொடுத்து அந்த 27 ஸ்லோகம் படிக்கும் போது 108 தடவை சிவபஞ்சாட்சரி நாம ஜபம் பண்ணக்கூடிய ஒரு பலனை அந்த ஒரு ஸ்லோகத்துல நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், மேதா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அதுல இல்லாத மந்திரம் என்ன? ஒரு ஸ்லோகத்திலையும் அந்த மந்திரத்தை அப்படியே பூர்த்தியா அந்த மந்திரத்தை அதுக்குள்ள வச்சுட்ட. ஆனா அதை டீகோடு பண்ணும் போது அதோடைய பீஜாட்சரி மந்திரங்களா இருக்கட்டும், அதோட மந்திர சித்தி, தந்திர சித்தி, யோக சித்தி எல்லாமே நம்மளுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஸ்லோகம் அந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா ஹரிமேடஸ்தவம். ஹரிமேடஸ்தவா எவ்வளவு அழகான ஒரு ஸ்தவம், அப்படிப்பட்ட ஸ்தவம். சரி, அது ஒரு பேராமீட்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் வருது லக்ஷ்மி, ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ கராவலம்ப ஸ்தோத்திரம். பேர்கள் பாருங்க, ஒன்னொரு பேருக்கும் ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. பேர் செலக்ட் பண்றதுல கூட அந்த அளவுக்கு பார்த்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அந்த பேரை சொல்லும் போதே அதோடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியணும், அதோடைய பலன் அந்த பேர்ல இருந்தே நம்மளுக்கு ஆரம்பமாகணும் அப்படின்ட்டு தீர்க்க திருஷ்டியோட அந்த காலத்திலேயே நம்மளுக்காக இத்தனை ஸ்லோகங்களும் பண்ணி கொடுத்திருக்காரு.
அது மட்டும் இல்லாம நிறைய பீடங்களை ஸ்தாபனை பண்ணி ஆத்மலிங்கம் கொண்டு இங்க வச்சு அதுக்கு பூஜை பண்ணி தினநித்தியமும் நம்ம அந்த லிங்க ஸ்வரூபமா அந்த சிவனை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்றதுக்கு உண்டான வழியும் நம்மளுக்கு பண்ணிருக்காரு. எதுவுமே உன்னால பண்ண முடியலையா, ஆத்ம சமர்ப்பணம் பண்ணு அப்படின்ட்டு பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நம்மளுக்கு கொடுத்தவர் பகவத் பாத ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் அவர். நெக்ஸ்ட், இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹாக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, பஞ்சதசி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. பஞ்சதசி ஸ்தோத்திரம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் கொடுத்த பாஸ்கர ராயர் இதுக்கு பஞ்சதசி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நெக்ஸ்ட், இன்னொரு விதமா என்னன்னா, இந்த ஸ்லோகத்துடைய முதல் பதம் கல்யாண விருஷ்டி ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா அப்படின்ட்டு பேர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3 விதானங்கள்ல இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நாமம் வைக்கப்பட்டிருக்கு. இது அபியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபியானம் அப்படின்னா இந்த டோட்டல் ஸ்தோத்திரத்துடைய பவர் இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா ஹெட்டிங்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட பலன் தரக்கூடியது இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா அப்படின்ற ஒரு ஸ்லோகம். நெக்ஸ்ட், இந்த பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது என்ன? ஷோடசி மந்திரத்துக்கெல்லாம் தாயானவள் யார் அப்படின்னா லலிதா திரிபுர சுந்தரி. பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கு உரிமையானவள் யார் அப்படின்னா அவளேதான், லலிதா திரிபுர சுந்தரி தான். நம்ம எல்லாராலையும் பீஜாட்சரி மந்திரத்தை டெய்லி சொல்ல முடியுமா? பீஜாட்சரி மந்திரம் சொல்லணும்னா அதுக்கு சில நியம நிஷ்டைகள் இருக்கு. அதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. நம்மளால 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம், 1 மணி நேரம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து மனசை எங்கேயுமே தவற விடாம ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது பீஜாட்சரி மந்திரத்தை அதோடைய பவரை எப்படி நம்ம தாங்கிக்கிறது? அது நம்ம பிராக்டிஸ் பண்ணி உபாசனை பண்ணோம் அப்படின்னா அதோடைய பவர் நம்ம பாடி தாங்கிக்கணும். அந்த மாதிரி தாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு மந்திர சித்தி அப்படின்றது தேவைப்படும். அந்த மந்திர சித்தி நம்மளுக்கு யார் கொடுப்பா அப்படின்னா குரு கொடுப்பாரு, அந்த உபதேசம் கொடுப்பாரு. அந்த மந்திர உபதேசம் கொடுத்த உடனே நம்ம அந்த உபாசனை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி அம்பாள் சிவனுக்கு ப்ரொடெக்ஷன் ஷீல்டா இருந்து அவரு விஷம் சாப்பிடும் போது அந்த ஒரு கராலத்தை போக விடாம அப்படியே நிறுத்திட்டாலோ, அந்த மாதிரி இந்த குரு கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த மந்திர உபதேசங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியான பவர் நம்ம உள்ளுக்குள்ள வராம ஷீல்டா தடுக்கும். அது கத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த பவர் அப்படின்றது வரும். சில நேரம் நம்மளுக்கே தெரியாம எமோஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். எமோஷன் அப்படின்னா கனெக்டிங் டு ஹார்ட் இல்லையா, நம்ம மனசுக்கு அந்த எமோஷன் டச் ஆகும். டச் ஆகும் போது நம்மளுக்கே தெரியாம நம்ம கண்ணுல இருந்து நீர் வரும். அந்த நீர் 2 விதம், ஒண்ணு கண்ணீர், இன்னொன்னு ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த பாஷ்பத்தை தான் நம்ம எல்லா பகவானுக்கும் நம்ம கொடுக்கணும். நம்ம கண்ணீர், நம்ம கண்ணுல இருந்து வர கண்ணீர் எப்படி ஆகும்னா நம்ம மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போய் தண்ணீர் ரூபமா அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அவருடைய பாதத்தை நம்ம தொடும் போது ரிட்டர்ன் நம்மளுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா ஆனந்த கண்ணீரா வரும். அதாவது நம்ம கஷ்டத்தை பகவான் கிட்ட சொல்லிட்டோம்னா பகவான் நம்மளுக்கு என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னா ஆனந்தத்தை கொடுப்பார். அந்த ஒரு ஆனந்தத்தை நம்ம வேணும் அப்படின்னா அவருடைய பாதத்தை நம்ம படிச்சுக்கணும். அவரோட பாதத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்ன? பக்தி வேணும், ஸ்ரத்த வேணும். இந்த 2 இருந்தாதான் அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இந்த பீஜாட்சரி மந்திரங்கள் படிக்கிறதுக்கு இந்த பக்தி ஸ்ரத்தா இந்த 2மே தேவைப்படுறது. அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா பெரிய ஞானி இல்லையா அவரு, ஜெகத்குரு இல்லையா, அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பீஜாட்சரி மந்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு ஸ்லோக ரூபமா கொடுத்திருக்காரு. சௌந்தர்ய லஹரி படிச்சவாளுக்கு தெரியும், 32வது ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். 32வது ஸ்லோகம் மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதுக்காக சொல்றேன். शिवशक्ति कामः क्षितिरथर विशीत किरणः स्मरोऽहं सशक्रस्तदनु च परामारहरयः अमीहृल्लेखाभिः तिसृभिरवसानेषु घटिता भजन्ते वर्णास्ते तव जननि नामा
वयवता। ஹே ஜனனி, ஹே திரிபுர சுந்தரி, உன்னுடைய இந்த பஞ்சதசி மந்திரங்கள் இருக்கே, இதுல எங்க பஞ்சதசி மந்திரம் இருக்கு அப்படின்னா இருக்கே. சிவா, சக்தி, காமஹா, நெக்ஸ்ட் ரவி, க்ஷிதி, சீதகிரணஹ, ஸ்மர, ஹம்ச, சக்ர, பர, மார, இது வரைக்கும் 12 வந்திருக்கு. இந்த 12 சேர்த்து நெக்ஸ்ட் இருக்கிற 3 என்ன அப்படின்னா அமீஹ்ருல்லேகாபி. அமீஹ்ருல்லேகாபி அப்படின்னா ஹ்ரீங்கார மந்திரம், ஹிருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹ்ரீங்கார மந்திரம். அதுதான் நம்ம புவனேஸ்வரி பீஜாட்சரி மந்திரம் அப்படின்னு சொல்றோம். ஹ்ரீம் 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 அப்படின்னு 3 தடவை சொல்லக்கூடிய பீஜாட்சரி மந்திரம், புவனேஸ்வரியோட பீஜாட்சரி மந்திரம். 12 + 3 15. இந்த பஞ்சதசி மந்திரத்தை ஒரு ஸ்லோகமா கொடுத்து இது டீகோடு பண்ணா நம்மளுக்கு அம்பாளுடைய 15 பஞ்சதசி பீஜாட்சரி மந்திரங்கள் இதுல கிடைக்கும். எப்படி அப்படின்னா சிவா அப்படின்றதுக்கு ஒரு பீஜாட்சரி மந்திரம், சக்திக்கு ஒரு பீஜாட்சரி மந்திரம், காம அப்படின்னா மன்மதன், மன்மதனுக்கு ஒரு பீஜாட்சரி மந்திரம், க்ஷிதி ஒரு பீஜாட்சரி மந்திரம், ரத அதுக்கு ஒரு பீஜாட்சரி மந்திரம், ரவி இதுக்கு ஒரு பீஜாட்சரி மந்திரம். இந்த மாதிரி ஒரு அந்த பதத்துக்கும் ஒரு பீஜாட்சரி மந்திரத்தை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 12 + 3 டோட்டலா 15 பஞ்சதசி மந்திரத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இதுல இது யாருக்கு தெரியும்? டீகோட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்திலேயே யோசனை பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை, அருமையான ஒரு கிரந்தத்தை, ஒரு ஸ்லோகம் சதகம் என்ன சொல்றது இதுக்கு, அப்படிப்பட்ட ஆனந்தமான ஒரு அலையை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சௌந்தர்யகாரியில. அப்படிப்பட்ட இந்த தசி மந்திரத்தை வந்து படிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பலன், அந்த ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அது இருந்தாதாமா எங்களால படிக்க முடியும், இல்லைன்னா எங்களால படிக்க முடியாது. அந்த பூர்வ ஜென்ம பலத்தையும் யார் கொடுத்திருக்கா அப்படின்னா நீதான் கொடுத்திருக்க. அந்த பூர்வ ஜென்ம பலன் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களால கண்டிப்பா முடியாது. எது முடியாது? உன்னுடைய நாமம், இந்த பஞ்சதசி மந்திரம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கூட எங்களுக்கு வராது. அப்படிப்பட்ட ஆர்வத்தையும் புண்ணியத்தையும் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கியே அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து சிவானந்த லஹரியில கூட சொல்றாரு. மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக்க பலதக அப்படின்றது இல்லையா? மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக்க பலதக அப்படின்னா இது இப்ப நான் பண்ணிட்ட பலன் இல்ல, ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் செஞ்ச பலன். நித்யம் ஸ்வோதர போஷனாய சகலான் உத்திஷ்ய வித்தாசயா வியர்த்தம் பரியடனம் கரோமி பவதः சேவாம் ந ஜானே விபோ மஜ்ஜன்மாந்தர புண்ணியபாக பலதः த்வம் சர்வ சர்வாந்தரः திஷ்டஸ்யேவ ஹி தேனவா பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மியஹம் அப்படின்னு 57வது ஸ்லோகத்துல சொல்றாரு சிவானந்த லஹரியில. அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மத்துடைய பூர்வ ஜென்ம பலன் இருக்கிறதுனாலதான் என்னால இந்த ஒரு பஞ்சதசி மந்திரத்தையோ இந்த பக்தி தத்துவமான ஒரு மந்திரத்தையோ உன்னுடைய பெயரை வந்து என்னால படிக்க முடியும், இல்லைன்னா என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரம் தான் இந்த பஞ்சதசி மந்திரம். அப்படின்னா இப்ப நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரிதான் இருக்கும். இதுல கல்யாண விருஷ்டி ஸ்தவாகால டோட்டலா 15 ஸ்லோகங்கள் பிளஸ் பலஸ்ருதி சேர்த்து 16 ஸ்லோகங்கள் இருக்கு. 15 ஸ்லோகங்கள் வந்து பஞ்சதசி ஸ்தோத்திரங்கள், 16வது வந்து பலஸ்ருதி. இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. பலஸ்ருதி அப்படின்றது அத்வைத்த தத்துவம், அத்வைத்த ஞானி வந்து டைரக்டா சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி பீஜாட்சரி மந்திரத்தை வந்து டைரக்டாவும் கொடுக்க கூடாது, ஏற்கனவே பார்த்தோம். அது இந்த மாதிரி வார்த்தைகளால கொடுத்து இதை டீகோடிங் பண்ணும் போது அந்த ஒரு பஞ்சதசி மந்திரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளால வந்து பீஜாட்சரி மந்திரத்தை படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் இந்த மாதிரி ஸ்லோகம் வந்து நம்மளால படிக்க முடியும். அப்ப அதோடைய ஈக்குவலண்ட் பலனை வந்து நம்மளுக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா ஸ்லோக மூலியமா கொடுக்கிறார். அதனாலதான் ஸ்லோகங்கள் படிக்கும் போது உச்சாரணை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ஸ்லோகத்துடைய உச்சாரணையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடைய அர்த்தம் வந்து மாறி போயிடும். அதோடைய அர்த்தம் மாறி போயிடுது அப்படின்னா குடு அப்படின்ற இடத்துல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணிடும். பகவானே கொடுக்கறதுக்கு முன்ன வரும்போது எனக்கு கொடுக்க வேண்டாம் நீங்க சொல்லும் போது அவர் ஓடி போயிடுவார். வேண்டாம் இவன் கொடுக்க வேண்டாமே
அப்ப எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓடி போயிடுவார். அதனால ஒரு ஸ்லோகம் படிக்கும் போது ராகம் அப்படின்றது இம்பார்ட்டன்டே கிடையாது. ராகம் அப்படின்றது நம்ம காதுக்கு இனிமையை உண்டாக்கும். ஆனா ஸ்லோகம் அப்படின்றது நம்ம மனசுக்கு இனிமையை உண்டாக்கும். நம்ம பார்க்க வேண்டியது அந்த உச்சாரணை பதங்கள் மட்டும்தான். நீங்க பதம் ஒரு பதம் ஒரு வார்த்தை ஒரு அக்ஷரம் தப்பில்லாம நீங்க உச்சாரணை பண்ணிட்டீங்கன்னாலே ராகம் ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிருவீங்க. இந்த ராகத்துலதான் நீங்க படிக்கணும், இந்த ராகம் படிச்சாதான் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்ட்டு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் மியூசிக் கத்துக்கின்றவா இருக்க மாட்டாங்க. எல்லாராலையும் அப்படியே கர்நாடிக் சங்கீதத்துல பாட்டு பாட முடியாது. எல்லாராலையும் அதே தாளத்தையும் ராகத்தையும் பிடிக்க முடியாது. ஏ ஷார்ப்பு பி ஷார்ப்பு வச்சுக்கோங்க, கல்யாணி ராகத்துல பாடுங்க, ஆதி தாளத்துல பாடுங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியாது. அதனால நம்மளுக்கு தேவையானது என்ன? பகவான் எந்த ராகத்துல எந்த தாளத்துல எந்த ஒரு இதுல வச்சு நீங்க பாடுறேன் அப்படின்னு பார்க்க மாட்டேன். உங்க மனசுல இருக்கிற பக்தி எந்த அளவுக்கு இருக்கு, அது அப்படியே பீக்ஸ்ல இருக்கா, இல்ல இங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போது அடுத்த வேலை பாக்குறது, இல்ல நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டு கிச்சன்ல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறது, இல்ல ஒரு இடத்துல தியானம் இல்லாம உட்கார்றது, இந்த மாதிரி இருக்கா அப்படின்றதுதான் பார்ப்பேன். எங்க ஆத்ம சுத்தி இருக்கோ, எங்க சித்த சுத்தி இருக்கோ, எங்க ஆத்ம சமர்ப்பண பக்தி இருக்கோ, அந்த இடத்துல பகவான் உட்கார்ந்துருவர். அந்த இடத்துல கண்டிப்பா உட்காருவார். நீங்க எந்த ராகத்துல பாடுறீங்கன்னு கிடையாது. நீங்க 100 கர்நாடக சங்கீதம் கத்துன்றவாள் ஒரு பக்கம் உட்கார வைங்க. ஒரே ஒரு பக்தன் ஆத்ம சுத்தியோட பாக்குற எல்லா இடத்துலயும் பகவான பார்க்கக்கூடிய இருக்கிற ஒரே ஒரு பக்தன் நீங்க வைங்க. அது யாரு பக்கம் பகவான் சாய்வார் அப்படின்னா, அந்த ஒருத்தர் யாரு உட்கார்ந்துருக்காரு அவன் பக்கம் தான் செய்வார். 100 கர்நாடக சங்கீதத்துல 100 ராகத்துல பாடுறவாகிட்ட சாய மாட்டார். ஏன்னா ராகத்தை பார்க்கும் போது பதம் விட்டுருவோம். அப்ப ராகத்துல படிக்கிறது தப்பா அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு தர்க்க சாஸ்திர கேள்வி கேட்காதீங்க. ராகத்துல படிக்கிறது தப்பு கிடையாது. நீங்க எல்லா பதங்களும் நன்னா படிச்சுட்டு எங்களுக்கு இனிமே மிஸ்டேக்கே வராது. ஒரு விசர்கா கூட நான் விடமாட்டேன், ஒரு தீர்க்கத்தை நான் விடமாட்டேன், ஒரு தொணக்கால நான் விடமாட்டேன், ஒரு அச்ச நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவ கண்டிப்பா ராகத்தை பிடிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ ராகம் பிளஸ் ஸ்வரம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா வந்துருது அப்படின்னா அது நல்லா. அதை விட்டுட்டு நான் ராகத்தை மட்டும் பார்ப்பேன், அக்ஷரத்தை கோட்டை விட்டுடுவேன் அப்படின்னு சொன்னா அதுல பலனே கிடையாது. அதனால எந்த ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும் இந்த இத அக்ஷரங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கமிங் டு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹ, இதுல 15 ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்லோகத்துடைய முதல் லெட்டர், ஒரு ஸ்லோகத்தோட முதல் லெட்டர் ஃபர்ஸ்ட் கல்யாண விருஷ்டி பிரிவாமிருதா, அதுல வர கா, அது பஞ்சதசி மந்திரத்துடைய முதல் லெட்டர் கா. நெக்ஸ்ட் ஏ. எல்லா ஸ்லோகத்தையும் முதல் லெட்டர் மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எது இருக்கோ அதுதான் பீஜாட்சரி மந்திரம், அதுதான் பஞ்சதசி மந்திரம். அந்த ஒரு லெட்டரை வச்சுட்டு நம்மளுக்கு அந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு தெரியாது, இத பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. சாதாரணமா கக்காலத்தோட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கோம். சிவன் சக்தி இவா 2 பேரும் வேற இல்ல. அம்பாள் சிவசக்தியைக்க ரூபிணியா தான் இருப்பா. எப்பவுமே அவருடைய அர்த்தபாகம் அர்த்த நாரீஸ்வரியா இருப்பா. அதனால நம்மளுக்கு ஹ்ரீங்காரத்துக்கோ அதே மாதிரி கக்காரத்துக்கோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுக்கு பகவான் பகவதி 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. பார்வதி பரமேஸ்வரனை நம்ம பிரிக்கவே முடியாது. அம்பாள் பாதி உடம்ப எடுத்துட்டா சிவன் கிட்ட இருந்து, அதனால நம்ம அம்பாளை பிரிக்கவே முடியாது. அதனால இங்க எந்த ஒரு பீஜாட்சரி மந்திரத்தோட ஆரம்பிக்கிறதுன்றது நம்ம பார்க்க வேண்டாம். இந்த ஒரு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால 15 ஸ்லோகம் இருக்கு. 15 ஸ்லோகத்தோடைய முதல் லெட்டர் தான் பஞ்சதசி மந்திரத்துடைய லெட்டர்ஸ். அதை நீங்க எல்லாம் தனியா சேர்த்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வரும். க, இ, ஏ, சா, லா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹா, ஹ்ரீ, இந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது பஞ்சதசி மந்திரமா. இது ஒரு விஷயம் கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா பத்தி. நெக்ஸ்ட் இததான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஸ்ரீவித்யாவை சில பேரு மந்திரராஜம் அப்படின்வா. எதை சொல்லுவா? ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல இந்த ஒரு பஞ்சதசி மந்திரத்தையும் ஷோடசி மந்திரத்தையும் மந்திரராஜம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஒரு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால வெறும் பஞ்சதசி மந்திரம் மட்டும் கிடையாது. அந்த மந்திரம் படிக்கிறதுனால அதோடைய தந்திரங்கள் என்ன இருக்கோ, அதோடைய சித்திகள் என்ன இருக்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு புஷ்கலமா கிடைக்கும். அதாவது ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். அதனாலதான் இதுக்கு மழை அப்படின்னு வச்சிருக்கான், அமிர்த மழைன்னு வச்சிருக்கான். சுகங்கள் தரக்கூடிய அமிர்த மழை அப்படின்னு வச்சிருக்கான். அந்த பீஜாட்சரி மந்திரத்தோட சேர்த்து அந்த தத்ர சித்தியும் நம்மளுக்கு இதுல கிடைக்கும் அப்படின்றதுனால இதுக்கு அந்த மாதிரி பேரு வச்சிருக்கா. அதே மாதிரி இந்த ஒரு ஹ்ரீங்கார பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, இது புவனேஸ்வரியோடைய பீஜம், லஜ்ஜா பீஜம், மாயா பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹ்ரீங்காரத்தை நீங்க பரிசீலிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹா அப்படின்ற அந்த லெட்டர் சிருஷ்டிய குறிக்கிறது. அப்புறம் ஹ்ரீ அப்படின்னு வரும்போது ஈ சவுண்ட் வருது இல்லையா, அந்த ஈ சவுண்ட் ஸ்திதியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் ஹ்ரீ, ஹ்ரீ ஹாக்கு ராவுக்கு வருது இல்லையா, அந்த ரா ரா எதை குறிக்கிறது அப்படின்னா லயை குறிக்கிறது. யாரு இந்த சிருஷ்டி ஸ்திதி லயா இந்த மூணுத்தையும் பண்றாளோ அவதான் புவனேஸ்வரி. கரெக்ட் தானே? ஈஸ்வரன், புவனத்தை ஆழ்பவர் புவனேஸ்வரன், புவனேஸ்வரனுடைய பிரியசகி புவனேஸ்வரி. இந்த புவனத்தை ஆழ்றவள் ஈஸ்வரி, அதனால அவளுக்கு புவனேஸ்வரி அப்படின்னு பேர் வந்தது. அப்போ சுவாமி சிருஷ்டி ஸ்திதி லயா பண்றா அப்படின்னா அவருக்கு சாட்சியமா அம்பாலும் உட்கார்ந்து இருப்பா. ஏன்னா பிரளய காலத்துல எல்லாரும் அடிச்சுட்டு போயிடுவா, சிவன் மட்டும்தான் நிப்பார். பிரளய காலத்துல ருத்ர தாண்டவம் ஆடிட்டு சிவன் மட்டும்தான் நிப்பார். எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியம் அப்படின்றது வேணும் இல்லையா. அம்பாள் அங்க சிவனுக்கு சாட்சியமா உட்கார்ந்து இருப்பா, அந்த பிரளய காலத்துக்கு அம்பாள் சாட்சியமா உட்கார்ந்து இருப்பா, அந்த ருத்ர தாண்டவத்துக்கு அம்பாள் சாட்சியமா உட்கார்ந்து இருப்பா. அதனால சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அம்பாள் இருப்பா, சிருஷ்டி ஸ்திதி நடக்கும் போது அம்பாள் இருப்பா, லாஸ்ட்ல பிரளயம் லயம் பண்ணும் போது அம்பாள் இருப்பா. இந்த மூன்று நிலையிலையும் அம்பாள் இருக்கிறதுனால அவள் புவனேஸ்வரி. அந்த புவனேஸ்வரிக்கு உண்டான பீஜாட்சரி மந்திரம் ஹ்ரீம். இந்த ஹ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரி மந்திரத்தையும் இந்த ஒரு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால நம்ம பார்ப்போம். அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி. பலஸ்ருதி கூட உங்களுக்கு அந்த ஹ்ரீம் அப்படின்ற பீஜாட்சரி மந்திரத்தோடயே இருக்கும். அதே மாதிரி இந்த பஞ்சதசி மந்திரத்தை 3 வகையா சொல்லுவா. ஹாதி வித்யா, காதி வித்யா, சாதி வித்யா அப்படின்னு சொல்லுவா. சாதி வித்யா அப்படின்றது இப்போதைக்கு நம்மளுக்கு நடைமுறையிலே இல்லை. ஆனா ஹாதி வித்யா, காதி வித்யா அப்படின்றது இருக்கு. இது என்ன ஹாதி வித்யா காதி வித்யா அப்படின்னா, ஹாதி வித்யா அப்படின்றது லோபாமுத்ரா வித்யா அப்படின்னு சொல்லுவா. காதி வித்யாவை ஸ்ரீ வித்யா அப்படின்னு சொல்லுவா. இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஸ்லைட்டான டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஹாதி வித்யா அப்படின்றது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடு, எனக்கு வரக்கூடிய தடங்கள் எல்லாம் தீர்த்துடு, எனக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தா இருக்கட்டும் அந்த ஆபத்தெல்லாம் விளக்கிடு அப்படின்னு கேட்கறது ஹாதி வித்யா. காதி வித்யா அப்படின்றது எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும், இது நிறைவேறதுனால எனக்கு இந்த சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேற்றத்துக்காக பூஜை பண்றது காதி வித்யா. அப்படிப்பட்ட காதி வித்யா தான் ஸ்ரீ வித்யா. இந்த ஸ்ரீ வித்யாவை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால பாக்குறோம். அதே மாதிரி இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரங்கள் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா இருக்கு. யாருக்கு அப்படின்னா பெரிய பெரிய பாஷ்யங்கள் எழுதுறவாளுக்கே இந்த பஞ்சதசி மந்திரம் இருக்கக்கூடிய கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா ஒரு ரெஃபரல் ஸ்தோத்திரமாவே அமையிறது. அப்படிப்பட்ட பாஸ்கர் ராயரே இது ரெஃபரல் ஸ்தோத்திரமா தான் எடுத்துட்டு இருக்கார் லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்துக்கு. அதே மாதிரி சௌந்தர்ய லஹரி கூட இந்த ஒரு பீஜாட்சரி மந்திரங்கள் அப்படின்றது ரொம்ப பேசிக். அதனால நம்ம இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹாவை நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பக்தி ஸ்ரத்தா இந்த ரெண்டுமே இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி நம்பிக்கை பக்தி ஸ்ரத்தா வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹால இருக்கிற பஞ்சதசி மந்திரங்கள் எல்லாமே நம்மளுக்கு வசப்படும். குரு முகாந்தரமாவே நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தவர் ஜெகத்குரு, வேற எந்த குரு நம்மளுக்கு வேணும்? ஜெகத்குருவே நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அதனால இது குரு உபதேச மந்திரம் தான். இது எப்ப வேணா படிக்கலாம். இது எந்த நாள் இதுக்கு
உத்தமமான நாள் அப்படின்னு கல்யாண விருஷ்டி ஸ்தவகாக்கு கிடைக்காது. நம்மளுக்கு சுகங்கள் எப்ப வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எப்பவுமே கார்த்தால குளிச்ச உடனே படிக்கிறது உத்தமம். பிரம்ம முகூர்த்தத்துல படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். ஏன்னா அந்த நேரத்துல எல்லா தேவர்களும் வருவா. இப்ப அதுலயும் நம்மளுக்கு மார்கழி மாசம் நடக்கிறது. இந்த நேரத்துல நீங்க கார்த்தால எல்லாருமே கார்த்தால திருப்பாவை படனம் பண்ணிட்டு இருப்பீங்க. திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. கார்த்தால 4 மணி 4:30 மணிக்கு எல்லாம் எல்லாரும் குளிச்சு முடிச்சு எல்லாரும் வாசல்லையும் விளக்கேற்றிட்டு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாதவாளே இருந்தாலும் பரவாயில்ல, கார்த்தால ஏந்து வெந்நீர்ல குளிச்சாலாவது பரவாயில்ல. உடம்பு முடியாதவா, உடம்பு அசௌகரியமா இருக்கிறவா வெந்நீர்ல குளிக்க தப்பு கிடையாது. அப்படி குளிச்சுட்டு சுவாமி இடத்தை மட்டும் நீங்க கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ஆசனத்தை அமைச்சிட்டு இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகாவை நீங்க கார்த்தால படிக்கலாம். சூரியோதயத்துக்கு முன்னாடி படிச்சாலும் நல்ல பலன்தான். சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் ஈவினிங்ல பிரதோஷ காலத்துல சாயந்தரம் விளக்கேத்திட்டு நீங்க ஒரு ஆசனம் அமைச்சிட்டு அது உட்கார்ந்து இந்த 15 ஸ்லோகங்கள் நீங்க படிச்சாலும் உத்தமம் தான். 15 ஸ்லோகமும் எங்களால ஒரு தடவை படிக்க முடியாதுன்றவா டெய்லி ஒரு ஸ்லோகம் படிச்சுக்கோங்க, டெய்லி 2 ஸ்லோகம் படிச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அதனால எப்ப வேணா இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகாவை நீங்க படிக்கலாம். கார்த்தால பிராத்த காலமா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் சூரிய உதயமான காலமா இருக்கட்டும் பரவாயில்ல. ஈவினிங் டைம்ல சூரிய அஸ்தமயம் பிரதோஷ காலத்துல இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகாவை படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். கார்த்தால சாயந்தரம் எப்ப படிச்சாலும் உங்களுக்கு அதே ஈக்குவல் பலனை கொடுக்கும் அப்படின்றது. இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகா பாராயணம் பண்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம். வித்யா பிராப்தி கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் நிறைவா கிடைக்கும், அதே மாதிரி உத்தியோக பிராப்தி கிடைக்கும், சந்தான பிராப்தி கிடைக்கும், கல்யாண பிராப்தி இதெல்லாம் நிறைவேறும். சுகங்கள் ஐகிக சுகங்களா இருக்கட்டும், ஆமுஷ்மிக சுகங்களா இருக்கட்டும். ஐகிக சுகங்கள் அப்படின்றது இந்த ஒரு பௌத்திக தேகத்தோட நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்கு உண்டான சுகங்கள் எது இருக்கோ அது இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகா கொடுக்கும். அப்படின்னா இந்த சரீரத்துல என்ன இருக்கும்? சம்சாரம் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? இந்த கஷ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள சுகங்களை தேடி போகிறது. ஐயோ படிச்சிருக்கானே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையலையே, கல்யாணம் ஆயிடுத்து குழந்தை பிறக்கலையே, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஜெனரல், இதெல்லாம் ஜெனரல், தப்பு கிடையாது. இந்த பௌத்திக சரீரம் ஐகிக சரீரம் இருக்கு அப்படின்னா அதோடைய சுகங்கள் கேட்கும், தப்பே கிடையாது. அதனால இந்த சுகங்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆமுஷ்மிக சுகம் அப்படின்றதும் கொடுக்கும். அதாவது இந்த சரீரம் இப்ப நன்னா இருக்கு, நெக்ஸ்ட் செகண்ட் நான் உயிரை விட்டுட்டேன், என்னோட உயிர் போயிடுது அப்படின்னா இது சரீரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஷவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் இதுக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. அது என்ன சொல்லுவாய், நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, பேரு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஐடென்டிட்டி கிடையாது, ஷவம். நான் சிவனோட லீனம் ஆயிட்டேன், அதனால எனக்கு ஷவம் அப்படின்ற பேரு. அப்போ அங்க போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இப்ப அவர் சொன்ன மாதிரி புண்ணிய பாக்க பலத்தாக ஏதோ ஒரு புண்ணியத்தினால சொர்க்கவாசம் கிடைச்சிடுது அப்படின்னா அங்க என்னென்ன சுகங்கள் நம்ம அனுபவிப்போம்? அமிர்தம் குடிப்போம். அமிர்தம் குடிச்ச உடனே வெல்கம் ட்ரிங்க் மாதிரி போன உடனே அமிர்தம் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்றும் இளமை எப்படி இருக்கோமோ அப்படியேதான் இருக்கும் தேவர்கள் மாதிரி. என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியா நடனம் ஆடிட்டு இருப்பா, காதுக்கு இனிமையா பாட்டு பாடிட்டு இருப்பா, அங்க எங்க பார்த்தாலும் நந்தனவனம் இருக்கும், அப்புறம் சரோவரங்கள் இருக்கும், எங்க பார்த்தாலும் பூத்து குலுங்குற பூக்கள் இருக்கும், நிறைய பேர் இருப்பா, நல்ல விஷயங்கள் கேட்டு இருப்போம். ஸ்வர்க்கத்துல என்னென்ன சுகங்கள் அனுபவிக்கிறோமோ எல்லாம் அனுபவிக்கிறோம். சரி, ஓகே. ஆமுஷ்க சுகமும் கல்யாண விருஷ்டி ஸ்தவகா கொடுக்கும். இதுதான் இந்த 2 சுகங்கள் தான் இருக்கா, இதோட நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போறதா, நம்ம ஆத்மா இதோட முடிஞ்சு போறதா, இதுக்கு ஏண்டு கிடைச்சிருதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. மறுபடியும் என்னாகும்? புண்ணியம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஆயிரத்து உன்னோட புண்ணிய காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது, புண்ணிய காலம் முடிஞ்சிருது அப்படின்வா. புண்ணிய காலம், நீ பண்ண புண்ணியங்கள் காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது, மறுபடியும் நீ பூலோகத்துக்கு போ. என்ன மறுபிறவி என்ன பிறவியோ அந்த பிறவி கொடுப்பான். அந்த பிறவிலையும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம, எந்த ஒரு யாரோட மனசும் நோகடிக்காம, அந்த பகவான் சிந்தனையிலேயே, அந்த பகவான் நாமஸ்மரணையிலேயே, பகவானுடைய விஷயங்கள் 4 பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையிலேயே இந்த ஒரு சரீரம் இருக்கணும் அப்படின்னாலும் அந்த ஒரு வைராகிய சுகத்தையும் இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவகா நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மோட்ச சுகம்
இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவையானது. அப்புறம் வைராகியமும் கிடையாது. நம்மளுக்கு தேவையானது 4வது சுகம் என்ன அப்படின்னா மோட்ச சுகம், முக்தி சுகம். அந்த ஒண்ணு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபிறவி கிடையாது, எங்கேயும் போகணுன்ற அவசியமே கிடையாது. சிவ சந்நிதியிலையோ, சாய் சந்நிதியிலையோ, விஷ்ணு சந்நிதியிலையோ, உங்களுக்கு எந்த பகவான் பிடிச்சிருக்கோ, இல்ல அம்பாள் சந்நிதியிலையோ, அந்த சந்நிதியில நம்ம ஸ்திரமா அங்கே இருந்துருவோம். மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு ஜென்மா கிடையாது, பூலோகத்துக்கு அமுச்சு விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சுகம்தான் நம்மளுக்கு தேவை. வைராகியம் அப்படின்றது உடனடியா வந்துடாது. வைராகியம் அப்படின்றது நம்ம உயிரோட இருக்கும் போதே அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐகிக சுகம், வைராகிய சுகம், ஆமோஷ்மிக சுகம், நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறது மோட்ச சுகம். இந்த 4 சுகத்தையும் நம்மளுக்கு தருவது எது அப்படின்னா கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா. இதுல இருக்கிற 15 பீஜாட்சரி மந்திரங்கள் நம்மளுக்கு அந்த 4 சுகத்தையும் தரக்கூடியது. அப்படிப்பட்ட அமிர்த மழையை நம்ம மேல பொழிவவள் யாரு அப்படின்னா அந்த புவனேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி. யாரு கொடுப்பா நம்மளுக்கு இப்படிப்பட்ட மழை? மழை நேரத்திலேயே மழை வருது இல்ல, ஆனா அம்பாள் நிரந்தரமும் எப்பொழுதும் நம்மளுக்கு மகிழ்ச்சி, என்ன வேணுமோ உங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு அவ ரெடியா இருப்பான். அவளை உபாசனை பண்றது மூலியமா ஒரு இடத்துல வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த ஆபீசரை டைரக்டா போய் பார்த்தோம்னா வேலை நடக்காது. அவன் கீழே ஒருத்தன் இருப்பான், அவனை ஃபர்ஸ்ட் நம்ம உஷார் பண்ணிக்கணும். அவன் பண்ணிட்டு அவனை பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வேலை நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அம்பாளை டைரக்டா நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களால பூஜை பண்றதும் ஒண்ணு. இன்னொன்னு பீஜாட்சரி மந்திரத்தோட அம்பாளை நம்ம பேசும்போது, அதாவது அம்பாளுடைய பெயர் சொல்லும் போது, அம்பாளுடைய ஸ்தோத்திரம் நம்மளுக்கு படிக்கும் போது அதோடைய பலன் அப்படின்றது இன்னும் சீக்கிரமா கிடைக்கும். ஏன்னா பீஜாட்சரி மந்திரம் நம்ம ரொம்ப பக்தி, ஸ்ரத்தா, நியமா, நிஷ்டத்தோட படிப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும். நம்ம கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம பக்தி ஜாஸ்தி ஆகும். பக்தி ஜாஸ்தி ஆகும் போது ஸ்ரத்த ஜாஸ்தி ஆகும். ஸ்ரத்த ஜாஸ்தி ஆகும் போது எப்ப அந்த அம்பாளுடைய பாதத்தை பிடிக்கலாம் அப்படின்ற வைராகியம் வரும். வைராகியம் வரும்போது அந்த ஒரு மோட்ச சுகம், அந்த நடுவுல இருக்கிற எல்லா சுகங்களும் போய் டைரக்டா என்ன வரும்? வைராகிய சுகமும் மோட்ச சுகமும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி அந்த ரெண்டும் கிடைச்சிடுது அப்படின்னா இனிமே நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, மறு ஜென்மமே நம்மளுக்கு இல்லை, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அவசியமும் நம்மளுக்கு இல்லை. அப்படிப்பட்ட சுகத்தை தருபவள் அந்த லலிதா திரிபுர சுந்தரி. அதுக்காக நம்ம இந்த கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா அப்படின்ற இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கணும். இதுல அந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கிறதுனாலதான் இதுக்கு கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பஞ்சதசி ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு எல்லாம் வைக்கல. சுபங்கள் தருபவள், சுகங்கள் தருபவள், மங்களகரமான விஷயங்கள் தருபவள் அப்படின்னா நம்மளுக்கு தேவை. ஐகிக சுகமும் தேவை, ஆமுஷ்மிக சுகமும் தேவை, வைராகிய சுகமும் தேவை, மோட்ச சுகமும் தேவை. இந்த மாதிரி எல்லா சுகங்களையும் தருவதனாலதான் இத கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா அப்படின்ற பேரை வச்சு நம்ம கூப்பிடுறோம். இதுதான் கல்யாண விருஷ்டி ஸ்தவஹா பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் இந்த பக்தி ஸ்ரத்தைக்கு ஒரு கதை உண்டு, அந்த கதை சொல்லிடலாம், இல்லைன்னா அது நிறைவடையாது. எப்படி இந்த ஸ்தவம் நம்மளுக்கு வேலை பண்றது அப்படின்ற பாக்கிறதுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல வேத பாடசாலை, அது ஆசிரமம் வேத பாடசாலை ஆசிரமம், குருகுலம் மாதிரி. அங்க ஆச்சாரிகள், பண்டிதர்கள் எல்லாம் அவளுடைய அந்த குருகுலவாசிகளுக்கு வேத பாடசாலை நடத்திட்டு இருந்தா, வேதங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அந்த ஆசிரமத்துல ஒரு கிளி இருக்கு. அந்த கிளியுடைய முன்ஜென்ம புண்ணியமோ என்னமோ தெரியல, அது அந்த ஆசிரமத்துல இருந்து இருந்து என்ன ஆகுறதுன்னா பேசும் கிளியா இருக்கு, பேசுறது. அதே மாதிரி இவன் ஸ்லோகம் சொன்னா அதுவும் சொல்றது, இவன் வேதம் சொன்னா அதுவும் சொல்றது, இவளுடைய எல்லா ஸ்தோத்திரங்களும் அதுவும் படிக்கிறது, எல்லாமே அதுவும் ரிப்பீட் பண்றது, பக்கத்திலேயே இருந்து கேட்கறது. கரெக்டா அந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது உட்கார்றது, வகுப்பு முடியும் போது ஏற்று போயிடும். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஒரு காலத்து ஒரு டே என்ன ஆகுது, இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறதுனால நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், பக்தி ஸ்ரத்தையோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆச்சாரியால் சொல்லிட்டு இருக்கான், அந்த குரு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த கிளி சொல்றது இல்லை 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 அப்படின்ட்டு 3 தடவை சொல்றது. இவருக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இந்த கிளி இப்படி சொல்றது, நல்லா தானே படிக்கிறது, ஏன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி வந்துருச்சு, இப்படி சொல்றதே என்ன அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே சரி
எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அப்புறம் கிளி கிட்ட கேட்கிறார், ஏன் இப்படி சொல்ற? நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா மோட்சம் கிடையாது, முக்தி கிடையாது. ஸ்தோத்திரம் படிக்கிற வாளுக்கு பகவான நாமஸ்மரணம் பண்ணி எல்லாம் பண்றதுனால முக்தி மோட்சம் எல்லாம் வராது, அதெல்லாம் இல்ல அப்படின்னு பொய் அப்படின்றது. சரி, ஒரு நாள் அவ இதுக்கு இந்த மாதிரி ஜகத்குரு பீட்டாதிபதி மாதிரி மட்டாதிபதி மாதிரி ஒருத்தர் வரா. வந்த உடனே அந்த குருவும் இத பத்தி தான் உபன்யாசம் பண்றார். அவரும் சொல்லி முடிச்ச உடனே இல்லை 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 அப்படின்ட்டு அவர்கிட்டயும் இதேதான் சொல்றது. சொன்ன உடனே அவர் பாக்குறாரு அந்த கிளிய, சைலண்டா அந்த கிளி கிட்ட போறார். அதோடைய அதுகிட்ட ஒரு வார்த்தை என்னமோ சொல்ற, ஒரு மந்திர உபதேசம் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்ற. அந்த கிளி அது புரிஞ்சுட்டு சைலண்டா பறந்து போயிடுது. அங்க வேற ஏதோ ஆர்குமெண்ட் பண்ணல. அது ஆர்குமெண்ட் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சு, அது அங்கேயிருந்து பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னொரு பண்டிதர் வந்தார். இன்னொரு பண்டிதர் என்ன கேட்டார், இந்த கிளி ரொம்ப அழகா பேசுறது, அதனால இது என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் இதை வளர்த்துக்கிறேன், என்கிட்ட இன்னும் நிறைய வேதங்கள் நான் இதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறேன். சரின்னு கொடுத்துடுறான். அந்த பண்டிதர் என்ன பண்றாரு, அதை ஒரு வெள்ளி பஞ்சரத்துல வச்சு அடைச்சி வச்சிருக்காரு. வெள்ளி கூண்டு, அந்த வெள்ளி கூண்டு ரெடி பண்ணி அதை அந்த கிளிய அந்த கூண்டுல அடைச்சி வச்சிருக்காரு. ராஜா அந்த வழியா போயிட்டு இருந்தார். ராஜா அந்த வழியா போயிட்டு இருக்கிறச்சு அந்த ஒரு கிளி சாஸ்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் சொல்றது பார்த்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது. ஆச்சரியமான உடனே என்ன பண்றார், இந்த கிளி இங்க இருக்க வேண்டிய கிளி இல்ல, இது என்னோட அரண்மனையில இருக்கணும், இது அரண்மனையில இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான கிளி, அதனால இதை எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு. ராஜா கேட்டா கொடுத்துதானே ஆகணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றாரு, அந்த பண்டிதர் அது கொடுத்துடுற. ராஜா அதை எடுத்துட்டு போய் நல்ல தங்க கூண்டுல வச்சு பாத்துக்கிறார். ராணிக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அது அழகா பேசுறது, வேதங்கள் சொல்றது, ஸ்தோத்திரங்கள் சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது, அது கேட்டுட்டு மைமறந்து போறா ராணியும். அது ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கா. அது பார்த்துட்டே இருக்கும்போது அது மனசுல நினைச்சுக்கிறது, அங்க ஏதோ வரேன் கத்துக்கிறேன் போறேன், இங்க உடனே இந்த பண்டிதர் என்ன பண்ணா, ஒரு வெள்ளி கூண்டுல என்ன அடைச்சிட்டான். அப்புறம் அங்கே என்னாச்சு, இந்த ராஜா கிட்ட இந்த தங்க கூண்டுல அடைஞ்சு கிடக்குறேன், எனக்கு முக்தி கிடையாது, முக்தி கிடையாது, மோட்சம் கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அப்பதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த மட்டாதிபதி பீட்டாதிபதி அவகிட்ட சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த உடனே ஓகே அதை நம்ம பண்ண போறது. சரி, மறுநாள் காத்தால சேவகர்கள் எல்லாம் வந்தா. அந்த கிளிக்கு அந்த தானியங்கள் கொடுக்கறதுக்கு வரா. பார்த்தா அந்த கூண்டுல அந்த கிளி செத்து போயிடுது. ஐயோ கிளி செத்து போயிடுது அப்படின்ன உடனே ராஜா கிட்ட போய் சொல்றான், கிளி செத்து போயிடுது மகாராஜா அப்படின்னு. ராஜா பாக்குற கூண்டுல கிளி செத்து போயிடுச்சு. ராணிக்கு துக்கம் தாங்கல. சரி பரவாயில்ல, இவ்வளவு நாள் நம்ம அரண்மனையில இருக்கிறதுனால அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் நல்லா பண்ணணும், தகன சம்ஸ்காரங்கள் எல்லாம் நல்லா பண்ணணும், நல்ல ராஜோபச்சாரத்தோட தகன சம்ஸ்காரங்கள் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு ராணி ஆசைப்பட்டான். ராணி ஆசைப்பட்டதுனால ராஜாவும் சரின்ட்டான். சரின்ன உடனே சரி இனிமே அந்த கூண்டுல இருந்து வெளியில எடுக்கணும் இல்லையா, தகன சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றா, மெதுவா அந்த கூண்டு ஓபன் பண்றா, அந்த கிளிய கையில எடுக்கிறா, எடுத்து தகன சம்ஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கூண்டை தாண்டி வெளில இருந்து கிளி பறந்து போயிடுது. கிளி பறந்து போயிடுது. பறந்து போன உடனே அது நினைச்சுக்கிறது, குரு உபதேசம், குரு உபதேசத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு. நம்ம படிக்கிற ஸ்தோத்திரத்தினால, நம்ம படிக்கிற மந்திரத்தினால நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு குரு சொல்றா அப்படின்னா, அந்த குரு சொல்ற அந்த உபதேசத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அவர் அதை அனுபவிச்சதுனாலதான் நம்மளுக்கு சொல்றாரு, இல்லைன்னா அது சொல்ல மாட்டார். அன்னைக்கு அந்த பீடாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் சொன்னார், ஃபியூச்சர்ல நீ ஒரு கூண்டுல அடிபட போற, அந்த அடைஞ்சு கிடக்கும் போது உனக்கு முக்தி கிடைக்கணும்னா அந்த இடத்துல உன்னோட புத்தியை யூஸ் பண்ணு. அந்த புத்தி அப்படின்றதுதான் பக்தி. அந்த புத்தியை நம்மளுக்கு கொடுக்கவல் யார் அப்படின்னா பகவந்தன். அந்த பகவான் தான் நம்மளுக்கு அந்த புத்தியை கொடுக்கறான். சமயோசித புத்தியை கொடுக்கறவன் பகவான் தான். கஷ்டத்துல இருக்கும் போது கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்க கூடாது. ஒரு கதவு சாத்தினான்னா அடுத்த கதவை அவன் திறந்து வச்சிருப்பான். அந்த கதவை தான் நம்ம தேடணும். அதே மாதிரிதான் ஒரு ஸ்லோகம் கத்துக்க முடியல அப்படின்னா இன்னொரு ஸ்லோகத்துக்கு ஓபன் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஸ்லோகத்துல நீ கத்துக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்லோகத்துடைய சாராம்சம் அதுல இருக்கும். அதை கத்துட்டா நீ இந்த ஸ்லோகத்தை கத்துட்ட என்ன பலன் இருக்கோ அது நீ அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்லோகமோ ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு தியானமோ ஒரு சஹஸ்ரநாமமோ எது பண்றதா இருந்தாலும் பக்தியோட பண்ணணும்.
அப்படி பக்தியோட பண்ணா அந்த புத்தி, அந்த சத்புத்தி, அந்த மனசுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ், அந்த ஒரு விஸ்டம், அந்த நாலேஜ் எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த பக்தினாலதான் வருது. இந்த பக்தி இருந்தா பகவான் கூட இருப்பார். அப்ப நம்மளுக்கு கரெக்டான வழியை காட்டுவார். எப்படி குரு இருட்டுல போகும்போது நம்மளுக்கு ஒரு விளக்கா இருப்பாரோ, பக்தியோட நம்ம பகவானுடைய பாதத்தை பிடிக்கும் போது அந்த குருக்கு 100 மடங்கு ஜாஸ்தியா பகவான் நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுவார். அந்த வெளிச்சம் தான் நம்மளுக்கு தேவையான முக்தி. அது பறக்கும் போது தன்னுடைய குரு உபதேசத்தை நினைச்சிட்டு குருவுக்கு வந்தனம் பண்ணிட்டு பறந்து போயிட்டான். அதனால எல்லாருக்குமே ஒரு ஸ்தோத்திரம் படிக்கும் போது இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். ஆனா அதுல நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் என்ன இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம தப்பா படிச்சிருப்போம், வார்த்தைகள் தப்பா படிச்சிருப்போம். அப்படி படிச்சுட்டு பகவான் நீ எனக்கு எதுவுமே பண்ணல, நான் 48 நாள் பூஜை பண்ணேனே, ஆனா எனக்கு எதுவுமே கொடுக்கலையே. நீ எப்படி பண்ண? ஆத்மார்த்தமா பண்ணியா, இல்ல உன் மனசு அங்கங்க அலைய விட்டு பண்றியா, இல்ல ஒரு விஷயத்த சொல்லும் போது உன்னோட கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது இருக்கா? தயவு செஞ்சு அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் போது எந்த ஸ்லோகத்தையும் கத்துக்க வேண்டாம். முடியல அப்படின்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை நம்மளுக்கு பகவான் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பார். நம்ம ஆத்மார்த்தனையோட அந்த ஒரு ஸ்லோகத்தை கத்துக்கணும், அந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு தடவை நம்மளுக்கு அந்த வாய்ப்பு பகவான் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயோ முடியலையே, கண்டிப்பா கத்துக்கணுமே, ஆனா இன்னொரு கிளாஸும் இருக்கே, இந்த கிளாஸும் இருக்கே, வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெருக்கடி உண்டாயிடும். எந்த ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்தோத்திரமா இருக்கட்டும், பக்தியோட கத்துக்கணும், நெருக்கடியோட கத்துக்க கூடாது. ஆர்வம் அப்படின்றது தப்பு இல்லை, தப்பே கிடையாது. பகவான் மேல ஆர்வம் வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அதே மாதிரி பக்தியும் இருக்கணும். அந்த பக்தி நம்ம அமைதியா இருக்கும் போதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா நெருக்கடியை வச்சுட்டு பக்தி பண்ணணும் அப்படின்னா முடியாது. காத்தால பூஜை பண்ணணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல பூஜை பண்ணிட்டு இந்த சைடு வந்துடணும். ஏன்னா அங்க உட்காந்து 1 மணி நேரம் நான் சாஸ்திரமா பூஜை பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஷோடசோபச்சார பூஜை பண்ண முடியாது, என்னால அபிஷேகம் பண்ண முடியாது, டைம் இல்ல. ஏன்னா அடுத்தது கிச்சன்ல வேலை இருக்கும். இல்ல ஜென்ஸா இருந்தா அவளுக்கு உட்கார்ந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டோ, இல்ல வேற ஸ்லோகங்கள் சொல்லிட்டோ, தியானம் பண்ணிட்டோ, எல்லா பரிசேஷம் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது. டெய்லி வாழையில உட்கார்ந்து எல்லா சாஸ்திரோத்தமா பரிசேஷம் பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு டைம் இருக்காது. தட்டுல வச்சுட்டு ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. குழந்தைங்க அப்படிதான், குழந்தைங்க நல்லா ஸ்லோகம் சொல்லும், ஆனா அதுக்கு ஸ்கூல் பர்டனே ஜாஸ்தி. அதனால எவ்வளவு நேரம் எப்படி பண்றோன்றது முக்கியம் கிடையாது. நீ 2 நிமிஷம் உட்கார்ந்தாலும் 1 நிமிஷம் உட்கார்ந்தாலும் அந்த பகவான் மேல நம்ம எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறோம், ஆத்மார்ப்பணம் எந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். அப்படிதான் எல்லா ஸ்லோகங்களும் நம்மளுக்கு மோட்சத்தை தரக்கூடிய ஸ்லோகங்களா நம்மளுக்கு ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரியர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எந்த குரு கிடைக்கல அப்படின்னா ஆதிசங்கராச்சாரியர் போட்டோ நம்ம முன்னாடி வச்சுட்டு, சுவாமி நீதான் எனக்கு குரு, நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும், நான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும், நல்லபடியா என்னை காப்பாத்து. அவருக்கு அடுத்தது நம்ம எல்லாருக்குமே குரு மகா பெரியவா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். அவ 2 பேரை வச்சுட்டு நீங்க அம்பாளுடைய போட்டோ வச்சுட்டு நீங்க கத்துக்கோங்க. எந்த ஸ்லோகமா இருந்தாலும் நம்மளுக்கு அது குருவோபதேசமாவே அமையும். சரிங்களா? அப்படி முடியல அப்படின்னா கூட ஏதாவது உங்களால முடிந்த ஸ்லோக கிளாஸ்க்கு சேர்ந்துக்கோங்க. அங்க அவ சொல்றபடி நீங்க கத்துக்கோங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த கல்யாண விஷ்டிஸ்தவஹா அப்படின்ற இந்த ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்துதி எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கட்டும். ஐகிக சுகமும் கொடுக்கட்டும், ஆமுஷ்மிக சுகமும் கொடுக்கட்டும், வைராக்கிய சுகமும் கொடுக்கட்டும், மோட்ச சுகமும் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அந்த தாய் லலிதா திரிபுர சுந்தரிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வம் ஸ்ரீதேவி பாதார்ப்பணமஸ்து. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणीयेति समर्पयामि. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्. रघुनन्दन रघुरघुनन्दन रघुवर सेवन रघुपति चायन शतयोजन शतशतयोजन